அம்மா போகிறோம். ராமநாத சுவாமி புண்ணியத்தில் எனக்கு ஒரு மயம் கிடச்சிருக்கேன். ராமநாதா அப்பா புரியா கண்டா கடம்பா கதிரேலா பாரு எப்படி ஒரு மயம் கொடுத்துருக்கீங்க பாரு மணியா அடிக்கிறாரு. அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒரு மையம். அப்படியா ஸ்ரீலங்காவில் பாரு புரியா ராமநாதா. அது சரி. ஆமாம் இங்கே தானே ஊர் பாம்பன். பாம்பன் எப்படி பாம்பனா போகிறீங்க? இது நான் இங்கே ஸ்டேட்டோடுக்குள்ள இறங்கி பாம்பன் ஆட்டோவில் போயிடுவேன். இப்போ பஸ் ஸ்டாப் போகிறது. நான் திட்டோடுக்குள்ள இறங்கி போயிடுவேன், பாம்பன் போயிடுவேன். ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்கோமா பார்க்குறதுக்கு. அங்கெல்லாம் மழை எப்படி இருக்கு? கடும் மழை. நாங்கள் எப்படி போன வாரம் பூரா தத்தளிச்சுட்டேன். பாம்பன்லாம் தண்ணிக்குள்ள மேய்ஞ்சிச்சு. பாம்பன் நாங்கள் பாம்பன் தண்ணிக்குள்ள சரியான தண்ணி. ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் 3 ஊருமே தண்ணிக்குள்ள. அங்கே இலங்கையில் ஈஸ்டர்ன் பூராவும் பாதிக்கப்படும். ராமநாடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இங்கேருந்து தான் ராமநாடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து லொஜ்ஜனை பார்க்கணும். லொஜ்ஜனை பார்த்து தான் அப்படியே தங்கணும். லொஜ்ஜை போய்த்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணியேன். அது இப்போ ராமநாதபுரத்தில் இருந்து நான் இப்போ இங்கே தங்கோம்னு சொல்லி ஐடியா பண்ணேன். இங்கே தங்குறேன்னு சொன்னடா கெஸ்ட்டும் அவ்வளோ ஷூன் இல்லை. அப்போ அதில் நான் பார்த்தேன் இது இப்படியே எங்கே கீழக்கரை போகுது. கீழக்கரைக்கு போனேன்னு சொன்னடா கீழக்கரையில் அங்கே தங்கி அங்கே போய்த்து முடிவெடுக்கலும் கீழக்கரையில் போய்த்து என்ன சரி செய்யணும்னு சொன்னா அங்கே போய்த்து ஐடியா ஒன்று எடுக்கலும். கீழக்கரைக்கு போகிறதுக்கு பஸ் இருச்சோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏன்னா இந்தியத்தில் நாள் ஃபுல்லாகவே ட்ராவலிங்கில் ஓடிக்கணும் போகிறேன். நான் பார்த்தேன் இப்போ இங்கே ரிலாக்ஸ் ஆகிருச்சதை விட சரியாக கீழக்கரைக்கே போகணுன்னு சொன்னா நாளைக்கு காலையில் எலுமினு சொன்னாலும் அங்கேயே ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய வேலையில் இருந்துச்சு அங்கே செய்கிறதுக்கு. அப்படி இல்லாமல் நான் மீனக்காய் இருந்துன்னு சொன்னா போய் வேலை எப்படி மீனக்காய் தங்கினது போய் வேலை அங்கே போகணுன்னு சொன்னா நல்ல மாதிரி தான் விளங்கியது. காரைக்குடி கீழக்கரை ராமேஸ்வரம் திசையன்னிலை. இப்போ கீழக்கரை டவுனில் வந்து இறங்கிட்டேன். கீழக்கரை இப்படியான ஒரு அமைப்பில் தான் இது. இப்படியே நைட்டுக்கு இங்கே லோஜ் இருக்காது அப்படின்னு சொல்லி செல்வேன் பார்க்கவும். இப்போ நான் வைத்து விஷால் அந்த பள்ளியை போய்த்து பார்த்துட்டு முதலாவது 1000 வருஷம் பழமையான ஒரு பள்ளி இருந்துச்சு. நம்ம அந்த பள்ளியை பார்த்துட்டு அது பிறகு எந்தையும் செய்வோம்னு சொல்லி முடிவு இருக்கும். இப்போ ஏர்வாடிக்கு வந்தாச்சு. ஏர்வாடி இதுதான். ஏர்வாடியை பார்த்தா இப்படி தான் ஆயிடுச்சு. இங்கே இந்தியன் ஸ்பெஷல்னு சொல்லிச்சு என்னென்னா ஏர்வாடியில் தர்கா ஸ்பெஷலாக. ஏர்வாடியில் தர்கா ஒன்று இருந்துச்சாம். அந்த தர்கா தானே ஏர்வாடியில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன நான் இப்போ தான் வந்து ரூம் எடுத்துகிட்டேன். ரூமில் பேகை வச்சுட்டு நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே நேராக வந்தேன். தர்கா எப்படி நிறுச்சி ஏரியா எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சாப்பாடுன்னு சரி எடுக்குவோம்னு சொல்லினா சாப்பாட்டையும் எடுத்து அப்படியே ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போய்ட்டு ஃபுல்லாக டயர்டு அப்படியே வேலை கொஞ்சம் மெரிச்சு வேலையை செஞ்சு முடிச்சோப்புறம் தான் பார்க்கணும். நாளைக்கு மார்னிங் தான் வரணும் தர்காவை பார்க்கறதுக்கு. இப்போ நான் அங்கேருந்து பார்த்ததுக்கு இப்படி லைட்டெல்லாம் போட்டுருச்சு. அதெல்லாம் நான் பார்த்தா தர்காவில் என்ன சரி நடக்கும்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்திய வழக்கம்னு சொல்லி அதுதான் தர்கா. இப்போ தர்காக்குள்ளே போய்த்துட்டு வந்து இதை வீடியோ எடுக்கலை சரியில்லைண்டா எல்லோரும் என்னை தூங்கி இப்போ ஜெயிலானி கந்தரிக்கு போன மாதிரி எல்லோரும் ஒரு இடத்துல இருந்து கொண்டு படுத்து கொண்டு இருந்துச்சு. சாப்பாடு வந்து வாசு மசாலா புளியே முட்டை வச்சுடுங்க புளியே சொன்னதடா. ஆமாண்ணே ஓகே பாசில் போட்டு வச்சா இப்ராஹிம்
அபிபி சாப்பாடு ஒன்று எடுத்து சாப்பாடு இருந்துச்சுன்னா பக்காவை சாப்பாடு சிக்கன் கொத்து ஒன்று எடுத்து இவங்க எப்படி கொத்து போட்டின்னு சொல்லிச்சாங்கன்னா ரொட்டியை பிச்சு போட்டு நாங்கள் டொல்ஃபி மோடிய மாதிரி ரொட்டியை பிச்சு போட்டு அதில் முட்டையை போட்டு அப்படி தான் அடிக்கிறது உண்மையில் வேறு லெவல் இருந்துச்சு உண்மையிலே சட்டப்படி சாப்பாடு நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் சொன்னா சாப்பாடு சட்டப்படியாக இருக்குது எங்களோட ஹோட்டலுக்கு வந்துடுச்சுன்னடா நாங்கள் இந்த சாப்பாடு இருந்து ஆக முடியும் ஒரு லிமிட்டாக அதவா எல்லாமே உள்ட்டி ஆயிடுச்சு இந்த அஜினமோட்டோ அது இது ஒன்றுமே இல்லை எல்லாம் இயற்கை இயற்கை சிக்கன் முத்தம் போட்டுங்க சாமி ஹொட்டை மொத்தமாக ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு சிக்கன் உண்டு மற்றபடி பண்ண முடியாத அளவு பண்ணி சத்தப்படி சாப்பாடு குத்துவானா இதுவரைக்கும் நான் நின்ற ஒத்துல ஒன்றும் பேசாமல் அம்மன் கொத்த நின்றுட்டு இதுவரைக்கும் நின்ற ஒத்துல பெஸ்ட்டுன்னு என்னடா பெஸ்ட்டு எனக்கு சொன்னால் ஒவ்வொரு குடியிலையுமே சிக்கன் பீஸும் இருந்துச்சு முட்டையும் இருந்துச்சு வெங்காயம் கட்டி ஒவ்வொரு குடியிலையுமே வேறு வேறு தான் இன்னொன்று எடுத்து இன்னும் மனசு செய்ய வழியில் 120 ரூபாங்க பெஸ்ட் எங்களுக்கு உஸ்மான மாதிரி ஒருத்தர் இங்கே இருந்துச்சு அவரை எங்களுக்கு கொத்து போட்டு தந்தேன் நான் அவரை காட்டியேன் ஃபஸ்ட்டு உஸ்மான் தாரன்னு காட்டியும் பாருங்க சரியா இவர் தான் உஸ்மானை பார்த்துக்கோங்க அண்ணா அண்ணா உங்களை மாதிரி ஒருத்தரை நான் காட்டுவோம் உங்களே மாதிரி என் ஃப்ரெண்டோடு அதெல்லாம் 7 பேர் இருப்பாங்க அதெல்லாம் உலகத்தில் 7 பேர் இருக்காங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டு சரி ரெண்டு பேரே மாதிரி இது உஸ்மான் இது உஸ்மான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அச்சா சலா உஸ்மான் பார்த்துக்கோ என்னோட பேர் என்ன தேவா 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 உஸ்மான் தேவா
2 முறை மாதிரி பெஸ் கொத்தொன்று திண்ட பெஸ் கொத்தொன்று திண்ட உஸ்மான் ஐயால திண்ட உஸ்மானே ஒருத்தர் அவட ஐயால கொத்த போட்டு எடுத்து திண்ட சட்டப்படி இப்போ ரூம் எடுத்தேன் ரூமு போகிறேன் இன்ஷா அல்லாஹ் 2-3 வேலை எழுதிச்சு ஃப்ரெஷ் ஆகணும் அதுக்கு தான் நான் ரூமில் ஒன்றுமே செய்யலை பேக வச்ச வந்த உடனே அப்படி திண்ட தண்ணி போத்தல் நம்ம எடுத்துக்கணும் அப்படியே போகிறேன் ஆனால் வேறு லெவல் கொத்தா உண்மையிலே சட்டப்படி நான் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஏலும் நாங்கள் முன்னுக்கு பொம்பளைகள்லாம் நிச்சு அதால் சும்மா அவங்களோட மூஞ்சி வீடியோவில் படும் அப்படின்றதால நான் எடுக்கல ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொத்தோண்டா சட்டப்படி கொத்து இன்னொரு கொத்தை எடுத்து தின்னேலும் அப்படி தின்னு சொன்ன நான் தெரியுமா இப்போ கொத்து வெறுத்தறிய அது கொஞ்சமாக அந்த லிமிட்டாக தின்றதால தான் அந்த சாப்பாடுடமே இல்லை அவ்வளோ ஒரு இன்பம் அவ்வளோ ஒரு உருசாக இருந்தால் அந்த கொஞ்சமாக தின்றதால நான் இன்னொன்று எடுத்து தன்னாவேல இன்னொன்று தின்னுச்சுனடா அட உருசு இல்லா போய் தெரியும் இப்போ எங்கே எங்களோட லொஜ்ஜு எதாண்டி சொல்லி மறந்து போயிட்டேன் லொஜ்ஜு இருந்துச்சு லொஜ்ஜை கண்டுட்டு நான் மார்னிங் தர்காட வீடியோ எடுத்து காட்டியணும் உங்களுக்கு